எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பர்த் பிளேஸ் ஆஃப் பகவத்கீதா அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு பாக்கியம். பகவான் பாருங்கள், அர்ஜுனனுக்கு தன்னோட விஸ்வரூபத்தை காட்டுறார். பாரத போர் இங்கேருந்து தான் ஆரம்பித்தது. இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். தட் ஷேரிங் வித் யூ ஆல். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய ஆலமரம், முன்னாடி ஒரு பெரிய குளம் இருக்குது. அங்கேருந்து வியூ பண்ணும்பொழுதே நம்மளுக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் தெரியறது. சுவாமி அங்கே நிற்கிறார். ஸோ பாரத போர் நடந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அர்ஜுனனுக்கு தன்னோட விஸ்வரூபத்தை காட்டுறார். அர்ஜுனனுக்கு போர் புரியும் பொழுது அச்சோ நம்மளோட சொந்தக்காரால் நம்ம அவளோடைய சண்டை போடுறோமே, நம்ம எப்படி அவளை கொல்ல முடியும், எப்படி சண்டை போட முடியும், இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு மனம் கலங்கி ஒரு கலக்கத்தோடையே இருக்கார். அவர் கன்ஃபியூஷனாக இருக்கார். அப்போ சுவாமி இந்த பகவத்கீதையை எடுத்து சொல்கிறார். எது நல்லது கெட்டது, ஏன் நம்ம இதை பண்ணுறோம், அவள் என்ன பண்ணினா அப்படின்லாம் சொல்லி பகவத்கீதையோட சாராம்சாரம் எல்லாத்தையும் சொல்லி தன்னோட விஸ்வரூபத்தை காட்டுறார். அப்புறம் தான் அர்ஜுனனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. ஓஹோ, நம்ம போருக்கு வந்திருக்கோம், இதில் சொந்தக்காரா ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு. இந்த 11th சாப்டர் இதில் நம்ம சொல்கிறோம். சுவாமிக்கு இந்த விஸ்வரூப தரிசனத்தை நம்ம 11th சாப்டர்னு சொல்கிறோம். அது இங்கே பக்தாலாம் படிக்கிறா பரவாயில்லாம். அது ஒரு தாற்பயமாக இருக்குது. ரொம்ப கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். இது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா நிஜமாக பகவான் அனுகிரகம் தான் சொல்லணும். பார்க்க முடியாதவா இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த பார்த்த பலன் கிடைக்கும். அந்த இடத்துக்கு போன பலன் நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். கோவிந்தா கோவிந்தா.